Good morning teachers. I am Satya. Welcome to Satya's class. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை ஃப்ரீயா வாட்ச் பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. இது யூஜி டிஆர்பி பிசிக்ஸ்க்கு ஸ்பெஷல் கோர்ஸ். இங்க டெய்லி ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். கூடவே அதோடைய கான்செப்டை டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். 150 டேஸ்ல 150 கொஸ்டின். ஸோ 150 கான்செப்டை ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபுல் சிலபஸ்மே உங்களுக்கு முடிஞ்சிரும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணா கான்செப்ட் புரிஞ்சா யூஜிடிஆர்பி எக்ஸாம் ஈஸியா நம்மளால கிளியர் பண்ண முடியும். உங்களோட சக்சஸ்க்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். ஜாயின் நவ். Today's question: the principle of shock absorber used in two-wheelers is to option A, prolong the period of average force, option B, increase the momentum transfer, option C, avoid fall off from road, option D, decrease the time of average force. ஸோ இது வந்து மெக்கானிக்ஸ் யூனிட்க்கு கீழே வரக்கூடிய ஒரு கொஸ்டின். என்ன கான்செப்ட் வரும் அப்படின்னா இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டம் தியரம் வந்துட்டு வரும். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷாக் அப்சர்வர்னா என்னன்னு பார்க்கலாம். A mechanical device used in vehicle to reduce the effect of sudden shocks and vibrations when the vehicle travels over an uneven road. இந்த இடத்துல uneven வரும், சரிங்களா? uneven road. ஓகே, ஸோ ஷாக் அப்சர்வர் அப்படிங்கிறது வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ். ஸோ இது எதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படின்னா பம்ப் வழியாக வெஹிக்கிள் வந்து பாஸ் ஆகுறப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேஷன் அண்ட் ஜெர்க் வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஒரு ஜெர்க்கான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், சரிங்களா? ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஷாக் அப்சர்வர் வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து டூ வீலர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுதான் வந்து ஷாக் அப்சர்வர்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் எந்தெந்த சிஸ்டம்ஸ் ஜாயின் ஆகி நமக்கு கிடைக்குது அப்படின்னா ஸ்ப்ரிங் ப்ளஸ் டேம்பர் ஜாயின் பண்ணி கொடுத்துருப்பாங்க டூ வீலரில், சரியா? ஸோ டூ வீலர் வந்து ஒரு பம்பை கிராஸ் பண்ணுறப்போ என்னெல்லாம் நமக்கு கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத இந்த 4 பாயிண்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வெஹிக்கிள் எக்ஸ்பீரியன்சஸ் அ சடன் அப்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். பம்ப் வந்துட்டு கிராஸ் பண்ணுறப்போ வீல் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து தூக்கும். ஸ்பீட் பிரேக்கர் நம்ம கிராஸ் பண்ணுறப்போ மூவ் ஆகும் இல்லையா? ஸோ பேக் சைடு இருக்கக்கூடிய வீல் என்ன ஆகும் அப்படின்னா அப்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆன் ஆகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் எஃபெக்ட். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா the vehicle body tends to continue its motion due to inertia. பைக்குடைய பாடி இனர்ஷியாவில் போகும். அதாவது உள்ள மேலே இருக்கக்கூடிய பர்சனுக்கு ஒரு இனர்ஷியா இருக்கும், பைக்குக்கு ஒரு இனர்ஷியா இருக்கும். ரெண்டுமே வந்து நமக்கு சேமாக ட்ராவல் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணும், ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் எஃபெக்ட். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா திஸ் ப்ரொடியூசர் சடன் சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ இந்த எஃபெக்ட்னால நமக்கு என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா மொமெண்டம் வந்துட்டு சடனாக சேஞ்ச் ஆகுது. வீல் மேலே பாடி கீழே ரெண்டு பேருக்கும் ஒரு வைப்ரேஷனல் சேஞ்சஸ் இருக்கிறதுனால மொமெண்டமில் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் நடக்குது. அடுத்ததா ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா இஃப் த சேஞ்சஸ் அக்கர் இன் வெரி ஷார்ட் டைம் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த வெஹிக்கிள் அண்ட் ரைடர் கேன் பி லார்ஜ். அதாவது ஃபோர்ஸுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாகும். ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுனால மேலே இருக்கக்கூடிய அதாவது பர்சன் மேலேயும் அந்த பைக் மேலேயும் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக விழும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதிகமாகும், சரியா? ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸும் எதனால நமக்கு கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இம்பல்ஸ் மொமெண்டம்னால நமக்கு கிரியேட் ஆகுது. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு தியரம் தான் இம்பல்ஸ் மொமெண்டம் தியரம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இது எப்படி வந்து நம்ம ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா எஃப் ஆவரேஜ் டெல் டி தட் இஸ் ஈக்குவல் டு டெல் பி அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதர்வைஸ் எஃப் ஆவரேஜ் தட் இஸ் ஈக்குவல் டு டெல் பி பை டெல் டி. ஸோ இந்த இடத்துல வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் நமக்கு நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால தான் இங்கே டெல் பி அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படிங்கிறதுனால டெல் டி அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எஃப் ஆவரேஜ் அப்படிங்கிறது ஆவரேஜ் ஃபோர்ஸ், டெல் டி அப்படிங்கிறது டைம் ஓவர் விச் த ஃபோர்ஸ் ஆக்ட், தெர் இஸ் டைம் வேரியேஷன்ஸ், ஓகேவா? டெல் பி அப்படிங்கிறது சேஞ்ச் இன் மொமெண்டம். கிளியரா? ஸோ இந்த ஃபார்முலாவை கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இம்பல்ஸ் மொமெண்டம் தியரம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபோர்ஸ், அதாவது ஆவரேஜ் ஃபோர்ஸையும் டைமையும் வேரியேஷன் இன் டைமையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மொமெண்டம் வேரியேஷன்ஸ் கிடைக்கும். அதர்வைஸ் வேறு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எஃப் ஆவரேஜுடைய வேல்யூ இட் வில் பி ஈக்குவலன் டு டெல் பி பை டெல் டி அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணலாம். ஓகே, ஷாக் அப்சர்வர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஷாக் அப்சர்வரில் மெயினாக வந்து 2 பார்ட் வந்துட்டு பிளேஸ் ஆகியிருக்கு. ஒன்று வந்துட்டு ஸ்ப்ரிங்கு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டேம்பிங் மெக்கானிசம்ஸ், ஓகேவா? ஸோ ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது ஒரு காயில் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு இருக்கும். ஸோ வைப்ரேஷன் வெளியிலேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் எல்லாமே அது வந்து வாங்கிக்கும், ஓகேவா? அடுத்தது டேம்பிங் மெக்கானிசம்ஸில் ஆயில் இருக்குது ப்ளஸ் பிஸ்டன் வந்துட்டு இருக்கும். ஸோ ஸ்ப்ரிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேம்பிங் மெக்கானிசம்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம், ஓகே? ஸோ இப்போ வந்து பம்பில்
வீல் வந்து பாஸ் ஆகுறப்போ என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். When the wheel encounters a bump, the spring compresses and absorbs a part of sudden motions. ஸோ பம்ப் வழியாக வந்து வீல் பாஸ் ஆகுறப்போ இந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகுது அப்படின்னா கம்ப்ரஸ் ஆயிடுது. இது வந்து நார்மல் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஸோ பம்பில் பாஸ் ஆகுறப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரஸ் ஆயிடுது. ஸோ இந்த மெக்கானிசம்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேம்பிங் மெக்கானிசம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஸோ இந்த டேம்பிங் மெக்கானிசம் எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா ஸ்ப்ரிங்கோட ஆசிலேஷனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது. சரியா? ஸோ இதுவே கூட ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. டேம்பிங் மெக்கானிசம்ஸ் ஷாக் அப்சர்வரில் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன யூசேஜ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆசிலேஷன் ஆஃப் த ஸ்ப்ரிங்கை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்ததாக தேர்ட் பாயிண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி த ஷாக் அப்சர்வர் இன்க்ரீஸ் த டைம் ஓவர் விச் த மொமெண்டம் சேஞ்சஸ். ஸோ இதுக்கு மீனிங் என்ன? ஷாக் அப்சர்வருடைய மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா மொமெண்டம் சேஞ்ச் ஆகுறதுக்கு எடுக்கக்கூடிய டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், திரும்பவும் நான் சொல்கிறேன். ஷாக் அப்சர்வருடைய மெயின் யூசேஜ் என்ன அப்படின்னா மொமெண்டம் சேஞ்ச் ஆகுறதுக்கு எடுக்கக்கூடிய டைமை என்ன பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், டெல் பி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் டைமை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா டைமோட வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். காமனாக வந்து எஃப் ஆவரேஜுடைய வேல்யூ டெல் பி பை டெல் டி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஸோ இதில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, டெல் பி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. டெல் டியுடைய வேல்யூ நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபோர்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஏன்னா எஃப் அண்டு டெல் டியுடைய வேல்யூ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ டைமை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபோர்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். இதே இது டைமை நான் டிக்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபோர்ஸோட வேல்யூ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஃபோர்ஸோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷாக் அப்சர்வருக்கான டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். பிஸ்டன் ராட் வந்துட்டு நமக்கு இருக்குது. உள்ளே வந்துட்டு ஸ்ப்ரிங் காயில் வந்து நமக்கு பிளேஸ் ஆகியிருக்கு. அண்ட் அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்து நமக்கு பிளேஸ் ஆகிருக்கும். அண்ட் இன்சைடு வந்து பிஸ்டன் பிளேஸ் ஆகியிருக்கு. ஸோ அந்த பிஸ்டன் வந்து கரெக்டாக ஆப்ரேட் பண்ணுறதுக்காக லூப்ரிகண்ட் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததாக ஃபோர்ஸ் வர்சஸ் டைம் டயக்ராம். ஸோ இது வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்கிறது ஷாக் அப்சர்வர் இல்லாமல், ப்ளூ கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்கிறது ஷாக் அப்சர்வரோட. சரியா? ஸோ ஷாக் அப்சர்வர் இல்லாமல் இருக்கிறப்போ வெஹிக்கிள் பம்ப் வழியாக பாஸ் ஆகுறப்போ நமக்கு பாருங்கள் ஹை ஃபோர்ஸை வந்து அந்த பர்சன் ஃபீல் பண்ணுவாங்க. டைமிங் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இதே இது ஷாக் அப்சர்வர் இருந்துச்சு அப்படின்னா ஸோ பீக் வேல்யூஸ் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிடியூஸ் ஆகும். டைமோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ லோ பீக் வேல்யூ, லோ ஆவரேஜ் ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த பர்சன் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போது மேலே இருந்து கீழே நார்மலாக குதிக்கிறது. ஸோ அது வந்து ஷாக் அப்சர்வர் இல்லாமல் குதிக்கிறது. இப்போ என்ன ஆகும், அடி அதிகமாக போடும். இதே இது கீழே ஒரு மேட்ரஸ் இருக்குது. ஸோ அந்த மேட்ரஸ் மேலே ஒரு பர்சன் குதிக்கிறது. அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அடி அவ்வளோவா விழுகாது. ஓகேவா? ரொம்ப வந்துட்டு அஃபெக்ட் ஆகாது ஹியூமன் பாடியை. ஸோ அந்த மேட்ரஸ் நமக்கு எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஷாக் அப்சர்வர் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஓகே? ஸோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் யூஸ் பண்ணி இந்த கேஸ் வந்துட்டு நம்ம எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபோர்ஸில் எப்படி வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டமுடைய வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. டெல் பி ஈக்குவல் டு 100 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேரி பண்ணுறோம். ஸோ எஃப் ஆவரேஜ்க்கு ஃபார்முலா என்ன, டெல் பி பை டெல் டி. ஸோ டெல் டின்னு வர்றப்போ டைம் வந்து ஃபஸ்ட்டு கேஸில் 0.1 செகண்ட் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு எஃப் ஆவரேஜுடைய வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னா 1000 நியூட்டன் அப்படிங்கிற ஆன்சர் வருது. இதே இது ஷாக் அப்சர்வர் நம்ம இந்த வெஹிக்கிளில் பிளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டைம் டிலே வந்து நமக்கு நடக்குது. ஸோ எவ்வளோ டைம் ஆகுது, 0.1 செகண்டில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் 0.5 செகண்ட்க்கு வந்துட்டு மூவ் ஆன் ஆகுது. ஸோ அப்படி மூவ் ஆன் ஆகுறப்போ டைமோட வேல்யூ நம்ம என்ன எழுதலாம், 0.5 அப்படின்னு எழுதலாம். ஸோ ஃபோர்ஸோட வேல்யூ எனக்கு என்ன ஆன்சர் வருது, 200 நியூட்டன் அப்படிங்கிறது வருது. சரிங்களா? சேம் வெஹிக்கிள் தான், சேம் மொமெண்டம் தான், ஆனால் டைம் வேரியேஷன் பண்ணுறதுனால ஃபீல் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸுடைய வேல்யூ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரொம்பவே கம்மியாகுது. சரிங்களா? ஆவரேஜ் ஃபோர்ஸ் கம்பேரிசன் இங்கே ஒரு கிராஃப் யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ டைம் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ ஆவரேஜ் ஃபோர்ஸ், அதாவது அந்த பர்சன் ஃபீல் பண்ணக்கூடிய ஆவரேஜ் ஃபோர்ஸுடைய வேல்யூ 1000 நியூட்டன்லேருந்து 200 நியூட்டன் அப்படிங்கிற
வேரியேஷன் வந்து அந்த பர்சனால ஃபீல் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் கான்செப்ட். ஷாக் அப்சர்வர் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. டைம் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஓகே? நெக்ஸ்ட் எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்ல இந்த ஷாக் அப்சர்வர் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயின் யூசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த டூ வீலர் ஷாக் அப்சர்வர்ஸ்ல மெயின் யூசேஜ் என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் த டைம் ஆஃப் இம்பாக்ட் அண்ட் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்காக நம்ம யூஸ் பண்றோம். செகண்ட் ஒன் ஏர் பேக்ஸ்ல எதுக்காக யூஸ் பண்றோம்னா இன்க்ரீஸ் ஸ்டாப்பிங் டைம் டியூரிங் அ கொலிஷன் வந்து நடக்கிறப்போ ஸ்டாப்பிங் டைம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் ஏர் பேக்ஸை. அடுத்ததா கேச்சிங் அ பால். ஸோ பால் வந்து கேட்ச் பண்றப்போ அந்த பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஹேண்டை வந்து பேக்வர்ட் சைடில் மூவ் பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ வந்து அது வந்து டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக். சரிங்களா? அடுத்ததாக மேட்ரஸஸ் இன்க்ரீஸ் த ஸ்டாப்பிங் டைம் வென் ஃபாலிங். கீழே விழும்போது அந்த ஸ்டாப்பிங் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மேட்ரஸஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. அடுத்ததாக பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ். ஸோ மெட்டீரியல்ஸ் பேக் பண்ணுறப்போ உள்ளே வந்துட்டு சம் ஷாக் அப்சர்வர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிப்போம் ஒரு சம் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி ஒரு குஷன் மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து அந்த மெட்டீரியலை வந்து நம்ம பிளேஸ் பண்ணி பேக் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இம்பாக்ட் டைமை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. எந்த விதமான டேமேஜஸ்மே வந்து நமக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த சேம் கான்செப்ட் தான் மற்ற 4 கேசஸ்லையுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படின்னா இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோர்ஸ் எனக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலாவையும் இந்த பாயிண்ட்டையும் கரெக்டாக நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஓகே. ஸோ ஷாக் அப்சர்வர் பற்றின டோட்டல் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்மளோட கொஸ்டினுக்கு வந்து போகலாம். த பிரின்சிபல் ஆஃப் ஷாக் அப்சர்வர்ஸ் யூஸ்ட் இன் டூ வீலர்ஸ் இஸ் 2. ஸோ எஃப் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டெல் பி டெல் டி. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ டைம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃபோர்ஸுடைய வேல்யூ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? ப்ரொலாங் த பீரியட் ஆஃப் ஆவரேஜ் ஃபோர்ஸ். ஃபோர்ஸுடைய பீரியட் அந்த டைமிங் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொலாங் பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆவரேஜ் ஃபோர்ஸுடைய டைமிங்கை என்ன பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதுதான் ஷாக் அப்சர்வருடைய மெயின் ஒர்க். அந்த பேசிக் பிரின்சிபல் இருக்கிறதுனால தான் டூ வீலர்ஸில் வந்துட்டு ஷாக் அப்சர்வர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ப்ரொலாங் த பீரியட் ஆஃப் ஆவரேஜ் ஃபோர்ஸ். நம்ம கிளாஸோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாத ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸை ஃப்ரீயாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.